நம்மளை பொறுத்தவரை மக்களுக்கு நன்மை செய்வது மட்டும்தான் நம்மோட ஒரே குறிக்கோள். இப்படி பார்த்து பார்த்து தமிழ்நாட்டை முன்னேற்றிட்டு இருக்கோம். ஆனா பழனிசாமி என்ன கேட்கிறாரு? நான் ஒன்றிய அரசு கிட்ட அவார்டு வாங்கினேன், நீங்க ஏதாவது அவார்டு வாங்கினீங்களான்னு கேட்கிறாரு. பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு அவங்க கொடுத்த அவார்டு எதுக்கு தெரியுமா? படத்துல ஒரு டயலாக் வருமே, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்க இருக்கீங்கன்னு. பிஜேபி அரசு உங்களுக்கு அந்த அவார்டு கொடுத்திருக்கோம். பழனிசாமி அவர்களே, நாங்க மக்கள் கிட்ட அவார்டு வாங்கி இருக்கிறோம். கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களோட நம்பிக்கையும் பாராட்டையும் பெற்றிருக்கிறோம். அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய அவார்டு. இன்னொரு அவார்டு வெயிட்டிங். ஜூன் 4ஆம் தேதி 40க்கு 40 என்ற அந்த விருது. பழனிசாமி அவர்களே, வெயிட் அண்ட் சீ. பழனிசாமி அவர்களே, நீங்க எதுல நம்பர் 1 தெரியுமா? பதவி சுகத்துக்காக தமிழ்நாட்டு உரிமைகளை பாஜக கிட்ட அடகு வச்சீங்களே, அதுல மட்டும்தான் நம்பர் 1. எப்படியெல்லாம் பிரதமர் மோடிக்கு, ஒன்றிய அமைச்சர்களுக்கு, பாஜகவுக்கு லாவணி பாடினீங்க, மோடி தான் எங்க டாடின்னு சொன்னீங்களே. அது மட்டுமல்ல, பாஜக இங்க இந்திய திணிச்சப்போ நாம எதிர்த்தோம். ஆனா அதிமுக அமைச்சர் என்ன சொன்னாரு? அண்ணா மும்மொழி கொள்கையை ஆதரிச்சார்னு பச்சை பொய்களை பேசவிட்டு அழகு பார்த்த பச்சோந்தி தான் இந்த பழனிசாமி. அதிமுக பாஜகவும் இயற்கை கூட்டணின்னு சொல்லி சென்டிமெண்ட் மழை பொழிஞ்சவங்க தான் பழனிசாமி நாடக கம்பெனி. இப்போ பிரிஞ்சது மாதிரி நாடகம் போடுற பழனிசாமி இன்னைக்கு ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை அதிமுக சில இடங்கள்ல வென்று பாஜகவுக்கு பெரும்பான்மை தேவைப்பட்டா ஆதரிப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு ஒப்புக்காக கூட ஆதரிக்க மாட்டோம்னு பழனிசாமி பதில் சொல்லல. பொறுத்திருந்து பாருங்கன்னு வாய்தா வாங்கி இருக்கிறார் பழனிசாமி. இதுதான் அவருடைய பாஜக எதிர்ப்பு லட்சணம். எங்கேயாவது பாஜக எங்கள் கொள்கை எதிரின்னு பழனிசாமி சொல்லியிருக்காரா? பாஜகவை ஒருபோதும் ஆதரிக்க முடியாதுன்னு ஏன் அவரால் திட்டவட்டமா சொல்ல முடியல? ஏன்னா முதுகு வளைந்து பாதம் தாங்க பழனிசாமியால ஒருபோதும் பாஜகவை எதிர்க்க முடியாது. அதுதான் உண்மை. அதிமுகவுக்கு போடும் வாக்கு என்பது பாஜகவுக்கான வாக்குதான். பழனிசாமியினுடைய பகல் வேஷங்களும் பச்சை பொய்களும் இனி தமிழ்நாட்டு மக்களிடம் எப்பவும் எடுபடாது. 12 ஆண்டு காலம் குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடிக்கு பிரதமரானதும் மாநிலங்களை கண்டாலே பிடிக்கல. பிரதமரானவுடன் என்ன சொன்னாரு? மாநில முதலமைச்சராக இருந்ததால எனக்கு மாநிலங்களுடைய பிரச்சனைகள் தெரியும், தேசத்தின் பிரச்சனை தெரியும்னு சொன்னாரு. ஆனா என்ன பண்ணாரு? ஆளுநர்களை வச்சு மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கிறதே மோடி தான். ஒட்டுமொத்த தேசத்துக்கு பிரதமர் மோடி தான் மிகப்பெரிய பிரச்சனை. பிரதமர் ஆகிறதுக்கு முன்ன மாநிலங்களை பழிவாங்க மாட்டேன்னு சொன்னார் மோடி. ஆனா நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள்ல கூட்டணி முயற்சி எடுப்பார். முடியலன்னா அந்த கட்சிகளை உடைக்க பார்ப்பார். இல்லைன்னா அந்த கட்சிகளோட எம்எல்ஏக்களை உதவிரம் பேசி விலைக்கு வாங்குவார்.
தன்னுடைய மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பணியாத முதலமைச்சர்கள் மேல சகட்டு மேனிக்கு ஊழல் குற்றச்சாட்டு வைப்பார். சிபிஐ, ஐடி, இடி போன்ற அமைப்புகளை வச்சு தொல்லை பண்ணுவார். அப்பவும் அவங்க உறுதியா நின்னா அவங்களை கைது பண்ணி பழி வாங்குறதுல மும்முரமா இருக்காரு. பணிஞ்சிட்டா உடனே மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷின் எடுத்து வெளுத்து சுத்தமாக்கி உலக யோகியர்னு பட்டம் கொடுப்பார். வாஷிங் மிஷின் தெரியுமில்ல உங்களுக்கு? அது மேட் இன் பிஜேபி. இந்த லட்சணத்தில் மாநிலங்கள் மேல் அக்கறை இருக்கிற மாதிரி நீலி கண்ணீர் வடிக்கிறாரு. இதே காஞ்சிபுரமும் சென்னையும் கடந்த டிசம்பர்ல வெள்ளத்தில் சிக்கி தவிச்சப்போ அதுக்கு ₹1 ஒன்றிய அரசு நிவாரணமாக தந்ததான் நானே நேரில் போய் பிரதமர் மோடி கிட்ட கோரிக்கை வச்சேனே, இதோ தரேன்னு சொன்னார். தமிழ்நாட்டு எம்பிக்கள் எல்லாம் டிஆர் பாலு அவர்கள் தலைமையில் உள்துறை அமைச்சர் போய் சந்திச்சாங்க. அவரும் இதோ தரேன்னு சொன்னார். ஆனா இன்று வர நிதியை தரல. மாநில முதலமைச்சரான என்கிட்டே போய் சொன்னவர் தான் பிரதமர் மோடி. இப்ப நாம உச்ச நீதிமன்றம் போயிருக்கோம். இனியும் மாநில உரிமைகள் பற்றியோ கூட்டுறவு கூட்டாட்சி பற்றியோ பிரதமர் மோடி பேசலாமா? அவருக்கு அதற்கான தார்மீக உரிமை இருக்கா? நேற்று கொடுத்த பேட்டியில பிரதமர் மோடி சொல்றாரு, தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக எதிர்ப்பல வீசுதான். திமுகவுக்கு எதிராக எதிர்ப்பல வீசுதான். இதை பார்த்து நமக்கு சிரிக்கிறதா இல்ல பிரதமரோட பகல்காரன் நினைச்சு அவர் மேல பரிதாபப்படுறதுன்னு தெரியல. பிரதமர் அவர்களே, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜக வளரவே முடியாது. நாடு முழுவதும் பாஜக ஜெயிச்ச 2014, 2019 தேர்தலிலேயே பாஜகவை ஓரங்கட்டின தமிழ்நாட்டு மக்கள். நாடு முழுக்க நீங்க தோக்கிறது உறுதியாக இருக்கிற இந்த தேர்தலில் உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? 10 வருஷமா ஒன்றியத்தில் நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க. ஆனா நீங்க பேசுற வாயில தான் பாஜக வளர்றதை தவிர களத்துல எந்த முன்னேற்றமும் இல்லை. அதனால்தான் கூட்டணிக்கும் உங்க கட்சிக்கும் ரவுடிகளையும் கலவரம் பண்ற எக்ஸ்பர்ட்ஸ்களையும் சேர்த்துட்டு இருக்கீங்க. இந்த லட்சணத்தில் பாஜக எப்படி வளரும்? நீங்க தான் எப்போ மக்களை ஏமாத்துவீங்கன்னு பார்த்தா இப்போ உங்களையே தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்கும்னு யாரை ஏமாத்துறாங்க? அதனால உங்க மோடி மஸ்தான் வித்தெல்லாம் இங்க எடுபடாது. 10 ஆண்டு கால நாட்டை பாழ்படுத்தின நிலை இனியும் தொடரக்கூடாது. வேண்டாம் மோடின்னு ஒட்டுமொத்த நாடும் உறக்க சொல்வதற்கான நாள் நெருங்கிடுச்சு. இன்னும் ஒரு முறை இந்த நாடு ஏமாந்தா 200 ஆண்டுகள் பின்னோக்கி போயிடும். வரலாறு திருத்தி எழுதப்படும். அறிவியல் பின்னுக்கு தள்ளப்பட்டு பிற்போக்கு கதைகள் புகுத்தப்படும். மக்களுடைய சிந்தனை வழங்கடிக்கப்படும். மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும். சமூக நீதிக்கு சவக்குழி தோண்டப்படும். புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின அரசியல் சட்டம் காற்றில் பறக்க விடப்பட்டு RSS சட்டம் நாட்டை ஆளும். இதையெல்லாம் தடுக்கும் வலிமையான ஆயுதம் மக்களான உங்களுடைய வாக்குகள் தான். இன்று விட்டுவிட்டு நாளை புலம்புவது நல்லவர்களுக்கு அழகல்ல. நாடு காக்க இன்றே தயாராகுங்கள். பாஜகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டு எதிரிகளுக்கு அளிக்கிற வாக்கு. அதிமுகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டு துரோகிகளுக்கு அளிக்கிற வாக்கு. எனவே தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுக ஆகிய இருவரையும் ஒரு சேர வீழ்த்துங்க.